ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. பிகாஸ் வந்து நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நான் ஒரு காலேஜில் நான் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணேன், செக்ரட்டரியாக இருந்தேன். நிறையாவே மீட்டிங்ஸ்லாம் நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பட் அது மூலிமா எனக்கு ப்ராஃபிட்டுங்கிறது ஒன்றுமே கிடைச்சது கிடையாது. ஏன்னா நம்ம ஜஸ்ட் வந்து காலேஜுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், அது மூலிமா அவங்களுக்கு தான் இன்கம், நம்மளுக்கு இன்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் காலேஜ் விட்டு வந்தேன், நிறையா சர்ச் பண்ணேன், லாஸ் கூட பண்ணியிருக்கேன். சில டைம் ஒரு ரைட் கம்பெனிக்காக நிறைய நாள் ப்ரே பண்ணியிருக்கேன், அழுதுருக்கேன். அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மூலிமா தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு மித்த கம்பெனியில் கூட அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது நம்பிக்கை இல்லை. பட் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஏதோ ஒரு நம்ம அச்சீவ் பண்ணிடலாம், இது வந்து காட்ஸ் கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எல்லாருமே வந்து நெகட்டிவிட்டி தான், ஃபுல் நெகட்டிவிட்டி. ஒரு 1 வீக் 1 மந்த் கிட்ட என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி யாருக்குமே தெரியாமல் ஒளிஞ்சு தான் பண்ணேன். செகண்ட் மந்த் வந்து எப்படியோ தெரிஞ்சிருச்சு, கம்பெனிக்கு வர்றது போகிறது எல்லாமே தெரிஞ்சு ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணாங்க. நீலாம் வந்து உருப்படவே மாட்டேன், எதுக்கு இந்த கம்பெனி போகிற, தேவையில்லாத வேலை, வீட்டில் உள்ள வேலையை பாரு, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து குழந்தை குட்டி பெற்றுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப டிமோட்டிவேட். அதனாலே நான் வந்து அழுவேன், என் அப்ளைன்ட்ட சொல்லி முக்கியமாக அழுவேன் என் ஸ்டோரியை. அதுதான் நம்ம அப்ளைன்ட்ட சொல்லணும் எல்லாமே. மித்தவங்கள்ட்ட சொல்லி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஒரு பிரோஜனமே கிடையாது. நான் அப்ளைன்ட்ட சொல்லி அழுது அவங்க சொன்னாங்க அவங்களோட லைஃப் ஸ்டோரி சொல்லும்போது என் லைஃப் ஸ்டோரிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணி, அதுக்கப்புறம் இதுலேருந்து என்ன ஆனாலுமே சரி இதுலேருந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இப்போ 8% வந்திருக்கேன். எனக்கு கீழே என் டீம் மெம்பர்ஸில் 2 பேர் ஒரே நாள் 8% வந்தாங்க. கண்டிப்பாக இப்போ கூட வந்து என் ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த கம்பெனியில் வந்து உனக்கு வெளில தூக்குறேன்னா இல்லையான்னு பாரு. ஏன் நாங்களே வந்து ஆக்சுவலாக நாங்களே வந்து ஒரு 4 கடைக்கிட்ட ரன் பண்ணுறோம். நான் உனக்கு வேலை தரவா, நீங்கள் என்ன எனக்கு வேலை தரணும், நீங்கள் என்னை எப்படியா இருந்தாலும் அடிமையாக தான் ஆக்க போறீங்க, என்னை அடிமையாக தான் ஆக்க போறீங்க. ஒரு 2 நாள் கூப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் திருப்பியும் என்னை பழையபடி ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் உட்கார வைக்க போறீங்க. இத்தனைக்கும் நான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் கேர்ள், நானே சொல்கிறேன். நான் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன், எனக்கு காலேஜ் போனால் எல்லாருமே நான் நாலேஜ் பண்ணுவோம். ஆனால் வந்து நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து என்ன ஒரு மதிப்பு மரியாதை ஒன்றும் கிடையாது. 6 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் கிட்ட ரொம்ப அழுது கஷ்டப்பட்டு வெளியே வந்தேன். வெளில வந்து ஃபாரின் ட்ரிப் ஒன்று போனேன், சவுதி உம்ரா போவாங்கல்ல. ஸோ அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லாத்தையும் உடச்சி வெளியில் வந்து ஒரு அம்மா வீட்டில் 3 மாதம் இருந்து அப்போயே எனக்கு என் பிடிச்சி யாருக்குமே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நம்மளை தான் பொட்டை பிள்ளை, உனக்கெல்லாம் வந்து ஒரு இது கிடையாது, உன் இஷ்டத்துக்கு ஆடுற, இல்லை என்ன இதுக்கு இருக்க, இல்லை செத்துப்போ அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப டிமோட்டிவேட். ஆனால் வந்து நான் எதையுமே யாருமே கேர் பண்ணிக்கல. யார் வேணா என்ன வேணா நினச்சிக்கோங்க. என்னை வந்து ஆக்சுவலாக வந்து நான் உங்களுக்கு சொல்ல முக்கியமாக மறந்துட்டேன், எனக்கு படிப்பு விட்டு நிறுத்தி தான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. நான் எவ்வளோ ஒரு இதுனா நான் வந்து மெரிட்டில் தான் பாஸ் பண்ணுவேன். அப்படி ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸ் டிகிரி வாங்கியிருப்பேன், நிறுத்தி என்னை கல்யாணம் பண்ணாங்க. அழுது என்னை வச்சு கல்யாணம் பண்ணி 9 மாதம் கொடுமை அனுபவிச்சேன். இன்னமும் அந்த லைஃப்பில் தான் நான் இருக்கேன். ஆனால் அதுலேருந்து ஸ்டெப் வெளியே வந்துட்டேன். எப்படியோ அந்த லைஃப்பில் தான் திருப்பி நான் போகணும், அடாப்ட் ஆகணும். ஆனால் எப்படி என்னை பிரைன் வாஷ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும், அவங்களே எப்படி பிரைன் வாஷ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இவளெல்லாம் திருத்தவே முடியாது, அவ பண்ணதான் பண்ண. இப்போ வந்து எங்கள் அம்மா எங்களோட வேலை செஞ்சுருக்காங்க. எங்கள் அம்மா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க 150 பிவி. இப்போ மீட்டிங் வந்தாங்க, இப்போ போயிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அவங்க போயிட்டாங்க. இப்போ என் ஃபேமிலி எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா பண்ணட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. அவங்களும் என் கூட எங்கள் அம்மா என்ன போய் சொல்லியிருக்காங்க, பாப்பாக்காக நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்களுக்கும் ஆசை, ஏன்னா அவங்களும் அவ்வளோ வருஷமா 25-30 வருஷமா அடிக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. நான் வந்து இப்போ அடுத்து எங்கள் அக்காவை எடுத்துட்டு வரணும்னு நினச்சேன். இந்த ஹெப்பா லைஃப்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் கம்பெனிக்கு, அதில் போய் அவன் மாட்டிக்கிட்டான். அதனால அவங்க ஹஸ்பண்ட் ஃபுல் டேமேஜ். ரொம்ப வந்து இது பண்ணி அவளை வந்து வெளியில என்னால் கொண்டு வர முடியல. ஆனால் கொண்டு வர வச்சுருவேன் கண்டிப்பாக. நான் சேலஞ்ச் பண்றேன் உண்மையாவே. ஹஸ்பண்ட் என்ன 10,000 ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இதுல வெஸ்டீஜ்ல சில்வர் டைரக்டர் லெவல் வந்தாங்களாம். வெஸ்டீஜ்ல வந்து அவங்க எங்க வச்சா சொல்றாரு, சில்வர் டைரக்டர் லெவல் வந்து எல்லாம் வேஸ்ட்டுமா, இல்ல அவங்க உருப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. என் பொண்டாட்டி வேற நீ இழுக்க பாக்குறியா அப்படிங்கிறாரு. மச்சா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்க அப்படின்னு கேட்டேன். ஞாபகம் இல்லை, ஐடி வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சான். இப்போ எங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியல அவங்க ஐடியை.
இப்போ ஹெர்பாலைஃப்ல அவர் 10,000 சம்பாதிச்சிட்டு இருந்தாரு, அதை விட்டுட்டு வந்துட்டாரு. திருப்பி போறாரு, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் வரணும். இந்த மாதிரி நிறைய சகிப்புத்தன்மை நிறைய பார்த்துட்டேன். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், ஆனா இதை விட்டு போகணும். அவ்வளவுதான். தயாரா இருக்கேன், எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், அதுதான் இப்போதைக்கு. தேங்க்யூ, விஷ் யூ.